ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த vlog நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அது என்னென்ன விஷயம், என்னென்ன இருக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து எங்கே போயிருந்தோம் ஃபர்ஸ்ட் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் பார்க்குக்கு தாங்க போயிருந்தோம். ஆவடியில் இருக்கிற அர்ஜுன் பார்க்கு. இந்த பார்க் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். வியூ பாயிண்ட்டு அதாச்சு ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும். நல்லா இந்த பச்சை பசேல்னு எந்த பக்கம் பார்த்தாலும் நல்லா க்ரீனாக இருக்கும். இந்த மரத்தில் இருக்க அந்த கட்டிங் டிசைன்ஸ்லாம் கூட சூப்பராக இருக்கும். நல்லா நம்ம வந்து ஃபோட்டோலாம் எடுக்கிறோம் அப்படின்னா கூட நம்ம இங்கே வரலாம், விளையாடலாம். நிறைய விளையாடுறதுக்கு, நிறைய நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கெலாம் நிறைய விஷயம் வந்து இங்கே இருக்குது. இங்கே வந்து நீங்கள் சுற்றி நீங்கள் எந்த பக்கம் பார்த்தாலும் நல்லா க்ரீன் கலரில் ஒரு நேச்சர் லுக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். இந்த ட்ரீ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கெல்லாம் நாங்கள் நின்று ஃபோட்டோலாம் எடுத்தோம். நிறையலாம் எடுக்கலாம், கொஞ்சம் நேரம் எடுத்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் நான் நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே ரொம்பவே பிடிக்கும். நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த இடத்துல ஒரு கிரவுண்ட் மாதிரி வரும். இந்த கிரவுண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு கிரவுண்டே வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த ப்ளே பண்ணத்துக்கு ஊஞ்சல், இந்த இது சறுக்கு மரம், ஸ்லைடிங்கு, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இங்கே இருக்க அந்த மரம், செடி, கொடிகள் கிட்டலாம் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறப்ப நம்ம ஃபோட்டோ அழகாக தெரியும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சயின்ஸுக்கு வந்து இந்த சயின்ஸில் அப்புறம் இந்த சோஷியல்லலாம் வரும் இல்லையா, இந்த அட்மாஸ்பியர் பற்றி அதெல்லாம் எப்படி சுற்றுது அந்த மாதிரி எல்லாமே வந்து இல்லை இந்த இடத்துல நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இதில் வந்து அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் கூட இதெல்லாம் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு இது மாதிரி இருக்கும், லாக் மாதிரி. அது நம்ம எடுத்துகிட்டு இப்படி சுற்றலாம். அப்படி சுற்றுறப்ப தண்ணி இப்படி வரும். நம்ம வந்து சுற்றி முடிச்சுட்டு இந்த பெரிய பால் மாதிரி இருக்குல்ல, அதை சுற்றினா அதோட ஒரு ஃபங்க்ஷன் நம்மளுக்கு வந்து நல்லாவே தெரியும். இப்போ இப்படி நம்ம சுற்றினான்னு வைங்க, அது வந்து எப்படி வருது, எப்படி அது உள்ளே போகுது, அந்த மாதிரிலாம் நிறைய தெரியும். இதோட இன்ஃபர்மேஷன் இந்த போர்டில் இருக்குது, நீங்கள் வேணும்னா படிச்சுக்கோங்க. இது நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சயின்ஸில் வரும்ல, ஃபிசிக்ஸில் வரும் இந்த மாதிரி மேக்னெட்டு. இதில் வந்து நிறைய மேக்னெட் இருந்துச்சு. இது பண்ணி ரொம்ப நாள் ஆச்சா, அதனால் வந்து இப்போதைக்கு 2 மேக்னெட் தான் இருக்குது. நம்ம இந்த மாதிரி மேக்னெட் வச்சு அதோட ஃபோர்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்குது. இதோட இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது. எல்லாத்தோட இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இதுவும் என்ன பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேபிள் மாதிரி, அதாச்சும் அந்தந்த ஸ்டாண்டர்டுக்கு டேபிள்ஸ் மாதிரி. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த மேத்தமெட்டிக்ஸு அந்த மாதிரி இதுவில் தான் வரும். எனக்கு எப்படி அதுன்னு தெரியல. இது இன்ஃபர்மேஷன் நான் இல்லை கொடுக்குறேன். இது எனக்கு உண்மையாக சீரியஸாக என்னன்னே தெரியல. என்னமோ இந்த கிளாஸ் மட்டும் உடஞ்சி கீழே விழுந்துட்டுருக்கு. பட் இது பற்றி எனக்கு சுத்தமாக தெரியல. அது ஒரு இன்ஃபர்மேஷனாக இல்லை நான் கொடுக்குறேன். நான் வந்து படித்து பார்த்துட்டு தான் இது பண்ணோம். நெக்ஸ்ட் இது வந்து இந்த சோலார், அதை பற்றி சன் ட்ரில், அதை பற்றிலாம் வந்து இதில் வந்து இருக்கும். இதோட இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே இருக்கு பாருங்கள். எல்லாத்தோட இன்ஃபர்மேஷனாக வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. இதனால கேம் நினைக்காதீங்க, இது கேம் தான். ஆனால் இதுக்கிட்டேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக சுற்றும். இதோட இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா இதில் இருக்குது பாருங்கள். எல்லாத்தோட இன்ஃபர்மேஷனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஒரு கம்பி மாதிரி வச்சு கொடுக்குறாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளையாட்டு தான். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது கேமாகவும் நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் இது வந்து ஒரு இதுவாக வச்சுக்கலாம். நம்ம படிக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கலாம். நம்ம அப்படியே அது இந்த இடத்த இது வந்து 3rd கிரவுண்டுன்னு வச்சுக்கோங்க. 3rd கிரவுண்டு இது. அப்படியே வந்தோன்னா இங்கே வந்து இந்த ஒரு இது இருக்கு இல்லையா, இதில் வந்து ஒரு முடிகிறப்போ அப்படின்லாம் 6:30க்கு அந்த மாதிரிலாம் லைட்டிங் ஃபோக்கஸ் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா இந்த சாங்லாம் போட்டு நல்லா ஒரு வைப்பாக வந்து இருக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 2nd கிரவுண்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து
இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுற எல்லா ஐட்டம்ஸும் இருக்கும். அதை வச்சு அந்த இடத்துல ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கிற ஐட்டம்லாம் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து கால் வலி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ரிலீஃப் ஆகும், சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பிளேயிங், ஃபஸ்ட்டு கிரவுண்டில் ஃபுல்லாக பிளேயிங். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு எக்ஸசைஸ் பாட்டு. இது வந்து செகண்ட் கிரவுண்ட் ஃபுல்லாக. இதெல்லாம் வந்து செகண்ட். இப்போ நம்ம ஏதாச்சும் கூட வந்திருக்காங்க, வெயிட் பண்ணணும், நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னா கீழே சாப்பிட்ணுன்னு இல்லை, இந்த மாதிரி வந்து ஒரு டேபிள்ஸ் மாதிரி வந்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரி டேபிள்லாம் நிறைய இருக்கும். இந்த டேபிளை நம்ம வந்து சாப்பிட்றதும் வெயிட் பண்ணலாம், அந்த மாதிரி நம்ம வந்து தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸும் வந்து இருக்குது. இங்கே ஃபுல்லாக இந்த கிரவுண்ட் ஃபுல்லாகவே இந்த பிளேயிங். ஃபஸ்ட்டு கிரவுண்டில் பிளேயிங் இருக்கும், செகண்ட் கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் இருக்கும், தேர்டு கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடீஸ்க்கு தேவையான ரிலேட்டட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். ஃபோர்த்து கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக இந்த ஷட்டில் காக்கு, ஃபுட்பால் அந்த மாதிரிலாம் நம்ம விளையாடுறோன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பெருசாக கிரவுண்டு, அங்கே எதுவுமே இருக்காது எந்த ஐட்டமும். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது பாருங்கள். எங்கள் பாருங்க மம்மி கூட வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக இதான் அந்த செகண்ட் கிரவுண்ட் நான் சொன்னது. இது தேர்ட் கிரவுண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் கிரவுண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கிரவுண்ட். இந்த இடத்துல கூட நிறைய கேம்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஒரே கேம் ஒன்றா வச்சா வந்து நிறைய பேர் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து 2 3 அப்படி தான் வச்சுருக்காங்க. நம்ம விளையாடுறதுக்கு இல்லை, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் சரி, விளையாடுறதுக்கும் சரி, எல்லாத்துக்கும் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து இங்கே ஃபோட்டோஸ்லாம் நம்ம எடுக்கலாம், அழகாக இருக்கும். ஏன்னா க்ரீனாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வர வழியிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கட்டில் வந்து ஃப்ளார்ஸ் இல்லை லீவ்ஸ்லாம் வச்சு ட்ரீஸ்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இங்கே வந்து இந்த ஸ்டெப் லைட்ஸ்லாம் வந்து வேறு போட்டு வச்சுருக்காங்க. நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, இந்த மாதிரி வீடியோ பண்ணுறதுக்கு, வீடியோலாம் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறப்ப நம்மளோட லைட்டிங் ஃபோக்கஸ் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. இங்கே இந்த ஃப்ளார்ஸு லீவ்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கூட அழகாக இருந்தது, வேறு லெவலில் இருந்தது. மம்மி கூட ஒரு வாக் மாதிரி பண்ணி வீடியோலாம் எடுத்துனாங்க. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து முடிஞ்சிருக்கு. அப்புறமா இங்கே ஒரு பெரிய பாண்டு மாதிரி இருக்கும். இந்த பாண்ட் சைடு இருக்கிறப்ப ஒரு அழகான ஒரு வியூ மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதான் நம்ம வந்து ஸ்டெப்ஸ் இருக்கிற கீழே இருக்கிற பக்கம். நான் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். இங்கே பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு. அந்த லைட்டிங் ஃபோக்கஸ் நைட் டைமில் நல்லாயிருக்கும், பகல் டைமில் இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இதெல்லாம் முடிச்சிருக்கப்புறம் வாக்கிங்கில் போனால் கொஞ்சம் இருட்டாக இருக்கும். அப்புறமா வெளிச்சம் லைட் வரும். நல்லா சேஃபாக தான் இருக்கும். அந்தளவுக்கு இந்த பாம்பு அதெல்லாம் இருக்கிறது வந்து இவங்க வந்து பார்த்துப்பாங்க. அது நல்லா சேஃபாக தான் இருக்கும். இதுதான் என்ட்ரன்ஸ் அர்ஜுன் பார்க். இதுதாங்க பார்க்கு, முழு பார்க்கு. இவ்வளோ தான் டூரு. இந்த பார்க்குக்கு எதிர்லேயே இந்த மாதிரி கோயில் இருக்கும். இந்த கோயிலில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாமி கும்பிட்டு வந்து நிறைய கிளிப்பிங்ஸ்லாம் இந்த கோயிலில் ஆட் பண்ண முடியல. ஏன்னா வந்து கோயில் இல்லையா, எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க கொஞ்சம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆளே இல்லையா, அதனால் வந்து குட்டி குட்டியாக வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் சாமியெல்லாம் மட்டும் நான் எடுத்தேன். இங்கே வந்து நிறைய சாமி